வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். திரு மாதவன் அவர்களின் வேஷம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிறுகதையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கதையோட நாயகனாகிய சிவதாஸ் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலை அண்டி வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனுஷன். அவனோட வேலையெல்லாம் என்னென்னா, கோயிலுக்கு சுற்றி பார்க்க வர வெளியூர் வெளிநாட்டிலேருந்து வர பயணிகளுக்கு கோயிலை சுற்றி காட்டுறது, அப்புறம் தனக்கு தெரிஞ்ச அரகுர ஆங்கிலத்தில் கோயில் வரலாற்றை பற்றி சொல்லி அதன் மூலமாக காசு சம்பாதிச்சு தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். ஆனால் அதிலிருந்து கிடைக்கிற வருமானம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் தன்னோட சாப்பாட்டுக்காக அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். அது அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சிறுகதை. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போகலாம். சிவதாஸ் அனந்த பத்மநாப கோயிலில் இருக்கிற பத்ம தீர்த்த குளத்தில் அதிகாலையிலேயே குளிச்சுட்டு கரையேறி வரான். அப்படி வரும்போது அந்த குளத்தை பற்றி அவன் நினச்சி பார்த்துக்கிறான். பாசியும் எண்ணெயும் அழுக்கும் துர்நாற்றமும் பிடித்த இந்த குளத்தில் போய் குளிக்கிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப அருவருப்பு படுறான். ஆனால் நம்மளை மாதிரி நாதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த குளத்தை விட்டால் வேறு கதி ஏதுன்னு நினச்சி ஆறுதல் பட்டுக்கிறான். ஆனால் டெய்லியும் இந்த மாதிரி அதிகாலையிலே எழுந்து குளித்து சுத்தபத்தமாக இருப்பானா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி அனந்த பத்மநாபர் கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாணத்துக்காக ரெடியாகிறதுக்காக தான் அவன் இவ்வளோ அதிகாலையிலேயே குளிச்சிட்ருக்கான். அந்த கல்யாணம் அவனுக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம் கிடையாது. அவன் அங்கே போகிறதே சாப்பிட்றதுக்காக மட்டும்தான். அதுக்காக தான் இப்படி பெரிய மனுஷ தோரணையில் ரெடி ஆகிட்டுருக்கான். அப்படி அவன் அதை பற்றி யோசிச்சிட்ருக்கான். இந்த கல்யாண முகூர்த்தம் வைக்கிறவங்கெல்லாம் ஏன் ஒரு 10-11 மணிக்கு வைக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ அதிகாலையிலேயே வைக்கிறாங்க, அந்நிய துக்கம் தெரியாதவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி சலிச்சுக்கிறான். ஜோசியர்கள்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிடணும், 10-11 மணிக்கு முகூர்த்தம் குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். கற்பனை ரொம்ப சுகமாக தான் இருக்குது, ஆனால் இது நடக்கிற காரியம் இல்லை. கல்யாணம் யார் யாரோ நிச்சயம் செஞ்சு அவங்கவுங்க இஷ்டம் போல் நடத்துகிறாங்க. கும்பலில் போய் பெரிய மனுஷன் வேஷம் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வர நம்மளையெல்லாம் ஏன் கேட்பாங்களா அப்படின்னு நினச்சி மனசை ஆறுதல் படுத்திக்கிறான். சூரிய உதயத்துக்கு முன்னையே வெள்ளை வேட்டியும் பாலிஸ்டர் சட்டையும் நல்லா துவைச்சி கொடியில் காய போட்டிருக்கிறான். வேட்டி மட்டும் நல்லா உலர்ந்துடுச்சு, பாலிஸ்டர் சட்டை இன்னும் உலரலை. சரி, இன்னும் நேரம் இருக்குது, அதுக்குள்ளே உலர்ந்துடும். 8 மணிக்கு தானே முகூர்த்தம், அதுக்குள்ளே டிப்டாப்பாக ரெடி ஆகிடலாம் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். போட்ட வேஷ்டியை பதுசாக எடுத்து நல்லா கச்சிதமாக மடித்து கட்டிக்கிறான். வேட்டியை உடுத்திட்டு கோயில்கிட்ட வரான். நவகிரகங்களை எல்லாம் சேவிச்சுக்கிட்டு போகிறான். நவகிரகங்களை சேவிச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தோணுது, இந்த வாரமாவது சனீஸ்வரனுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றணும், போன வாரமே ஊற்றலை அப்படின்னு. எப்படி முடியும்? 100 மில்லி எண்ணெய்க்கு முழுசாக ₹1 கூட காணாது. நாளெல்லாம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வர டூரிஸ்டுக்காரங்க பின்னாலையும் ஏமாந்தவங்க பின்னாலையும் சுற்றுன்னு சுற்றினாலும் வயிற்றுப்பாடு கழிவதே பெரிய பாடாக இருக்குது. அதுக்கப்புறம் தானே சனீஸ்வரன் ஞாபகமெல்லாம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் முக்கு கடையில் பண்டாரம் வெற்றிலைப்பாக்கு கடை வச்சிட்ருக்காரு. அங்கே அவர் கடையில் இருக்கிற ரசம் போன மங்கலான கண்ணாடியில் முகத்தை பார்த்து சீப்பால் தலையை சீவிக்கிறான். ஒரு அலுமினிய கிண்ணத்தில் இருக்கிற சந்தனத்தை எடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவனை போல் கீதா சந்தன போட்டு அழகாக வச்சுக்கிறான். அப்போ கடைக்காரர் கேட்குறாரு, என்னப்பா தாசு, இன்றைக்கி ஏதாவது மண்டபத்தில் முகூர்த்தம் இருக்கா? விடிஞ்சதும் விடியாதுமா இப்படி மேக்கப் நடக்குதே அப்படின்னு கேட்குறாரு. சீப்பால் ஈரத்தலையை சீவி காத்தால் சுவரில் உதறாது. உனக்கெல்லாம் அங்கே அந்த பார்பர் ஷாப்புக்கு போனால் என்னப்பா விடிஞ்சதும் வந்துடணுமா அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. அதுக்கு பண்டாரம் ரொம்ப விரட்டாதீங்க, என்கிட்ட வர டூரிஸ்ட்காரங்களையெல்லாம் உங்கள் கடைக்கு தானே கூட்டிகிட்டு வரேன் ஏதாவது வாங்கணுன்னா. ஏன் நானே கூட உங்ககிட்ட தானே சோப்பு சீப்பு எண்ணெய் எல்லாம் வாங்குகிறேன். என்னமோ இப்படி தலை சீவை மட்டும் பார்பர் ஷாப்புக்கு போகணும்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃபாரின் சீப்பு என்ன தேஞ்சு போயிடுமா அப்படின்ட்டு இவனும் கோபமாக கேட்குறான். இதை பாரு சிவதாசு, ரொம்ப பேசாத, கடை திறந்த ஒரு போனி கூட ஆகலை, வளவளன்னு பேசிகிட்ருக்காத, ஒரு சிகரெட்டாவது வாங்கு, காரியம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பண்டாரம், நீர் ஒரு ஆள், நீங்கள் சொன்ன உடனே எல்லாம் நடந்துருமா? எங்கள் வயிற்றுப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குது. சாகணுன்னா கூட பாஷனை வாங்க ஒரு பைசா கையில் இல்லை. அதுக்கப்புறம் தானே சிகரெட்டு எல்லாம்.
ராத்திரியிலே ஒன்றும் சாப்பிடல. அதனால தானே காலங்காத்தால முகூர்த்த சாப்பாட்டுக்கு ரெடியாகி நான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வடக்கு வாசல் ஸ்ரீ சக்கரம் கல்யாண மண்டபத்திலும் முகூர்த்தமாமே அப்படின்னு சிவதாஸ் கேட்குறான். அந்த கணக்கில் எனக்கு எங்கே தெரியும்? கல்யாண வீட்டுக்காரங்களை விட உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தானே எல்லாம் தெரியும்னு நக்கலாக பண்டாரம் கேட்குறாரு. அடங்குங்க பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்தில் எலுமிச்சம்பழம் கிடச்சா உங்களுக்கு தான் கொண்டு வந்து தரேன், காசு கூட தர வேணாம், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே கடைக்காரருக்கும் வேற ஒரு கிராக்கி வந்ததும் அவர் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. சிவதாஸ் சட்டையும் அணிஞ்சிட்டு பட்டன் எல்லாம் போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டான். வேட்டியும் சட்டையும் மாட்டிட்டு கண்ணாடியில் அசைஞ்சு பார்த்து தன்னோட அழகை பார்த்துக்கிறான். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு பிரமுகர் கலை வந்துருச்சு. எப்பாடு பட்டாவது ஒரு கருப்பு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கணும், அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு நினச்சிக்கிறான். தைரியமாக இப்போ மண்டபத்துக்குள்ளே போய் சேரில் உக்காந்துக்கலாம். பெண் வீட்டுக்காரங்க நினைப்பாங்க நம்ம யாரோ மாப்பிள்ளை வீட்டு ஆசாமின்னு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைப்பாங்க பெண் வீட்டு ஆள்னு. சந்தன பேலாவில் கொண்டு வந்து சந்தனத்தை நீட்டுவாங்க, குங்குமம் எடுத்துக்க சொல்லுவாங்க, வெற்றிலை பாக்கு தாம்பாளத்தை முன்னால் கொண்டாந்து வைப்பாங்க. யாரும் பார்க்காதப்ப நறுக்கு புகையிலேயே கொத்தா எடுத்து வச்சுக்கலாம், அதை பண்டாரத்துக்கிட்ட வித்துடலாம் அப்படிலாம் அவன் நினச்சிட்ருக்கான். பக்கத்தில் யாராவது தனியாக வந்து உக்காந்தா அவரை விசாரித்தே இந்த கல்யாணத்தை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஊரா வெளியூரா, யாரோட கல்யாணம், யாருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பாலிடிக்ஸ், இந்தியா கவர்மெண்ட், மினிஸ்டர்ஸ், கல்ஃப் கண்ட்ரி அப்படி இப்படின்லாம் மினி இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு பெரிய மனுஷத்தன்மையை காட்டிக்கலாம். அப்படிலாம் அவன் மனக்கோட்டை கட்டிகிட்டே இருக்கான். இப்படிலாம் நினச்சிட்டு பண்டாரம் கடையை விட்டு அவன் வெளியே வரான். இப்போ பார்த்தா மணி 7 ஆயிடுச்சு. நேரம் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கு. அனந்த பத்மநாப கல்யாண மண்டப வாசலில் வாழை மர தோரணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. செவ்வில நீர் குலைகள் ஒருவன் ஏணி மேலே ஏறி கட்டிகிட்டு இருக்கான். இன்னும் மண்டபத்தில் கும்பல் வரலை. எதிர்த்தா போல் கடைவாசலில் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறான் சிவதாஸ். மண்டபத்து காரியஸ்தர் ரிட்டையர்டான பட்டாளக்காரரான நாயருக்கு இப்படியான சும்மா பிரமுகர்களையெல்லாம் நல்ல அடையாளம் தெரியும். அதனால் ஆசாமி கண்ணில் படாமல் கும்பலோடு கும்பலாக உள்ளே நுழையணும். பாவி மனுஷன் கழுகு கண்ணை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரும். டேய் போ வெளியே, கல்யாணக்காரன என்னை பார்த்தா கொத்தி கிழிச்சிருவான். இது என்ன கல்யாண மண்டபமா இல்லை அன்னச்சத்திரமா அப்படின்னு ரொம்ப கோவப்படுவார். எல்லாம் முடிஞ்சு சௌகரியப்பட்டால் கடைசி பந்தையில் உட்காத்தி வச்சு இலை போட்டே சோறு போட சொல்கிறேன் என்று நல்ல வார்த்தையாக நயமாக தான் சொல்லுவார். அவர் கண்ணில் மண்ணை தூவிட்டு எவனாவது பந்தியில் போய் அமர்ந்துட்டா அவ்வளோதான். அவருக்கு வர கோபத்துக்கு அளவே இருக்காது. அப்புறம் பந்தி ஆள் அது இதுன்னு எதுவுமே பார்க்க மாட்டார். இலைக்கு முன்னால் இருக்கிறவங்க எச்சியும் கையுமா வாயுமா தரன்னு இழுத்துட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். அவ்வளோ கண்டிப்பானவர் இந்த காரியதர்ஷி. சிவதாஸ்க்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு துர்பாகியம் நடந்ததில்லை. பட்டாளத்தார் அவ்வளோ கண்டிப்பானவர்னா நான் அவ்வளோ சாணக்கிய தந்திரக்காரன் அப்படின்னு தன்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி தானே நினச்சி ரொம்ப சிரிச்சுக்குவான் சிவதாஸ். விடியற்காலம் எழுந்து ரெடி ஆகிட்டாலே டைமே போகிறதில்ல. இப்போ மணி மெதுவாக 7:30 தாண்டிடுச்சு. மண்டபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர துவங்கிட்டாங்க. நாயனம், தவில் வாத்தியக்காரங்க கும்பல், அப்புறம் கைப்பையுமா வர்றவங்க எல்லாம் கம்பீரமாக வந்துட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் சிவதாசும் உள்ளே நுழைஞ்சிட்டான். காரியாலயத்தில் நாயர் எதையோ எழுதிட்டு இருந்ததுனால அந்த நேரத்தில் யாரையும் கவனிக்க முடியல. திருமண மண்டபத்தில் ஜோடனை ரொம்ப பலமாக இருந்தது. ஒலிபெருக்கையில் சின்ன மௌலானாவின் நாதஸ்வர இசை தட்டு முழங்கிட்டு இருந்துச்சு. மணமண்டப ஹால் நிறைய ஃபோல்டிங் சேர்கள் நிறைய போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலே மண்டபம் நிரம்பி வழிஞ்சது. பூவும் பொட்டுமா பட்டுப்படையும் நகையுமா ரொம்ப களை கட்டி இருந்தது. சிவதாஸ் யாரும் எளிதில் கண்டுபிடிக்காத அளவில் ஒரு கும்பலுக்கு மத்தியில் வசதியாக போய் இடம் பிடிச்சிருந்தான். யாரோ ஒரு பெரிய பணக்கார பெரியவர் பஞ்சா தலை நரைச்சிருந்தது. சில்க் ஜிப்பாவும் தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடியும் போட்டுக்கிட்டு பதுசாக உட்காந்துருந்தார். ரொம்ப கம்பீரமாக இருந்தார். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருந்த போது தான் தெரிஞ்சது அது மலையாள முறை கல்யாணம் அப்படின்னு. மணமேடையில் பெரிய கதகளி குத்து விளக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஜகஜோதியாக எரிஞ்சிட்டு இருந்தது. ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு, முகூர்த்த நேரம். இந்த மாதிரி மலையாள முறை கல்யாணம்லாம் கவலையே இல்லை. எல்லாம் நிமிஷ நேரத்தில் முடிஞ்சிடும். சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு பொறுமையை சோதிக்காது.
கொஞ்ச நேரத்திலேயே பிரமுகர்கள் 4-5 பேர் மணமேடைக்கு வந்து நின்னாங்க. பட்டு வேஷ்டி வெள்ளை சட்டை அணிஞ்சிட்டு இருந்த வரனை மைத்துனன் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து நிறுத்தினான். வரன் அப்படின்னா மணமகன். மறுபக்கத்துலேருந்து ஜரிகை முண்டு ஜாக்கெட்டு அலங்காரத்துடன் வதுவையும் கூட்டிட்டு வந்தாங்க. வது அப்படின்னா மணப்பெண். தம்பதிங்க 2 பேரும் அந்த பிரமுகர்கள் காலில் விழுந்து கும்பிட்டு விட்டு மணமேடை ஏறினாங்க. எடுத்து கொடுத்த பெரிய ரோஜாப்பூ மாலையை 2 பேரும் மாற்றிக்கிட்டாங்க. மாலை மாற்றிட்டதும் சபையோரை பார்த்து ஓட்டு கேட்க வந்த வேட்பாளர்கள் மாதிரி கும்பிட்டாங்க. உடனேயே ஒரு பெரிய மனிதர் பொண்ணுக்காக வந்து புடவையும் ஜாக்கெட்டும் ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சு கொடுத்ததை மணமகன் வாங்கி மணமகள் கையில் கொடுக்குறாரு. 2 அழகான வளையல்கள் அணிந்த கை அந்த தாம்பாளத்தை கை நீட்டி வாங்கிக்குது. அந்த மணப்பெண்ணை சிவதாஸ் வந்து உத்து பார்க்குறான். கூடியிருந்த கூட்டத்தை பார்த்த மாதிரியே அந்த மணப்பெண்ணும் இவனை பார்த்த மாதிரி இருந்தது. ஐயோ ஐயோ, இவளா வந்து மணப்பெண், நம்மளோட படித்த சுபாஷினியில் இவ அப்படின்னு ரொம்ப அதிர்ந்து போகிறான். அவளே தான். புடவை தாம்பாளத்தை கையில் ஏந்திக்கிட்டு மற்ற பெண்கள் வந்து அவளை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. மணமகன் கொடுத்த பட்டுப்புடவையை அணிஞ்சிட்டு மணமேடைக்கு வருவா சுபாஷினி. பிரமுகர்கள் வாழ்த்துவாங்க. அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணமா? புடவை கொடை. கடைசியில் அந்த சுபாஷினியின் கல்யாணத்துக்கே ஓசி பந்தியாளனா வந்து நிற்க வேண்டிய நிலை ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அது சுபாஷினியே தான், அவளே தான். பள்ளி இறுதி வகுப்பில் எவ்வளோ துடிப்பாக இருப்பாள். எத்தனை அலங்கார விசேஷமாக இருக்கும். வகுப்பிலேயே சுபாஷினி தான் அலங்கார சுந்தரி. அவள் அடித்த கொட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவள் தான் வகுப்பிலேயே முதல் மாணவி. பெண் என்ன படித்து என்ன பட்டம் வாங்கி என்ன பிரயோஜனம்? கடைசியில் இப்படி தானே யாரோ ஒருவன் நீட்டுற புடவை தாம்பாளத்தை கையேந்தி கொண்டு தலையை குனிஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சிவதாஸ் நினச்சிக்கிறான். தானும் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தா இந்த மாதிரி தெருவில் நிற்கிற மாதிரி நிற்காம எவனா பின்னாலேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறான். எவ்வளோ ஒரு சல்லை மனசு, எங்கே இல்லாமல் போகுது அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனோட பள்ளி பருவ வாழ்க்கையை வந்து நினச்சி பார்த்துக்கிறான். இவனும் சுபாஷினியும் ஒரே வகுப்பில் படித்தவங்க. ஒரு டைம் எல்லாம் ராக்கெட் விட்டு விளையாண்டிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருக்குமே சண்டை வந்துடுது. அப்போ சுபாஷினி வந்து அவளோட இங்கு பாட்டிலில் இருந்த சிகப்பு இங்கை வந்து அவனோட சட்டையிலே வந்து போட்டுடுறா. இதனால் 2 பேருக்குமே வந்து ஒரு சலசலப்பு வருது. அதுக்கப்புறம் ஒரு நட்பு மலருது. இப்படியே தான் போயிட்டுருக்கு. பள்ளி இறுதி பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் இவளை வந்து அவனால் பார்க்கவே முடியல. அவள் படிப்பை வந்து நிறுத்திடுறான். இவனும் இந்த மாதிரியாக ஆயிடுறான். இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு வந்துடுறான். வந்துட்டு இந்த ஜில்லா ஆஃபீஸ் திண்ணைகளில் மனுக்கள் எழுதி கொடுத்து காசு வாங்கி பிழைக்கிறான். கோயில் சுற்றத்தில் தேடி வர உல்லாச பயணிகளுக்கு பட்லர் இங்கிலீஷில் ஸ்தல புராணம் உரைக்கிறது, தமிழ்நாட்டு பிரயாணிகள் கேட்குற கடையெல்லாம் வழிகாட்டுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் இந்த கல்யாணத்தில் போய் சாப்பிட்றதையும் ஒரு வேலையாக வச்சிட்ருக்கான். விளையாட்டாக ஆரம்பித்தது இப்போ அதுவே அவனோட வயிற்று பொழப்பாகவும் மாறிடுச்சு. இப்போ தன்னோட பள்ளி தோழியோட கல்யாணத்திலேயே இப்படி திருட்டு சோறு சாப்பிட வந்துட்டோமே, அதுவும் வேஷம் போட்டுட்டு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான். கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாரையும் வந்து விருந்தாளிகளெல்லாம் உபசாரம் பண்ணுறாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு அழைச்சிட்ருக்காங்க கல்யாண வீட்டுக்காரங்க. சாப்பாட்டு பந்தியோட நுழைவாயிலேயே அவன் கண்காணிச்சிட்ருக்காரு காரியக்காரன் நாயர். சிவதாஸ் தன்னோட கூட இருந்த அந்த பணக்கார பெரியவரை கூட்டிகிட்டு நாயரை ஏமாற்றிட்டு போய் உக்காந்துடுறான். நுழைஞ்சி நடுப்பந்தியில் உக்காந்துக்கிறான். மலையாளத்து விருந்து. இலை நிறைய தொடுக்கறிகள், இஞ்சி நார்த்தங்காய், தயிர் கிச்சடி, அன்னாசிப்பழ பச்சடி, வாழைக்காய் துவட்டல், முட்டைக்கோஸ் துவரன், உருளைக்கிழங்கு வடை, கூட்டுக்கறி, அவியல், உப்பேரி, நேந்திரங்காய் வறுவல், படற்றி பழம். அப்பாடா, சம்பிரதாயமான படைப்புகள். ஆவி பறக்கிற சம்பா அரிசி சோற்றை கொண்டு வந்து இலையில போடுறாங்க. சோறு போடுறவனுக்கு பின்னால் பருப்பு வாளி, அதற்கு பின்னால் நெய். நெருங்கி வந்துருச்சு. சிவதாசன் இலையிலையும் எல்லாமே பரிமாறிட்டாங்க. சோத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுட்டு பப்படத்தை நொறுக்கி சோற்றில் பிசைஞ்சிக்கிட்டான். பருப்பு நெய்யும் வந்து விழுந்துச்சு. ரொம்ப ஆவலோட பிசைஞ்சு எடுத்து பெரிய கவலமாக உருட்டி பசி ஆர்வத்தோட வாய்க்கு கூட கொண்டு போகல. இரும்பு பிடியாக ஒரு கைப்பிடி வந்து அவனை பிடிச்ச மாதிரி இருந்தது. அப்படியே கீழே போடும். எழுந்துரு ராஸ்கல்.
பட்டாளம் நாயரோட உடும்பு பிடிய இடி முழக்கமும் அதட்டலும் கேட்டுச்சு. சிவதாஸ் நிலைமையை உணர்ந்தவனா அந்த பந்தியவே அம்போன்னு பார்க்குறான். நேர் எதிர் வரிசையில் மணமகனும் மணமகளும் உக்காந்துட்ருக்காங்க. இவனையே பார்க்குறாங்க. 100-200 பேர் கொண்ட அந்த பந்தியில் அத்தனை கண்களும் இவனையே பார்க்குது. அட விடுங்க நாயர், இலையில உக்காந்தாச்சு, சாப்பிட்டுட்டு போட்டு பாவம் அப்படின்னு யாரும் சொல்கிறத நாயர் கேட்கவே இல்லை. வா வா கிளம்பு, நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கோம், பாவம் புண்ணியம்லாம் அப்புறம். பட்டாள நாயர் இழுத்த இழுப்பில் வரிசையை விட்டு வெளியே வந்து நில குலைஞ்சி போய் நிற்கிறான் சிவதாஸ். அவனோட பார்வையில் வந்து மணமகன் கூட சுபாஷினி இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. அவள் பார்த்து ஏளனமாக சிரிச்சிருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறான். நாயரோட கையை உதறிட்டு விருட்டுன்னு வெளியே ஓடி வரான் சிவதாஸ். தெருவில் என்ன மற்ற எச்சில் இலைக்காரங்கள்லாம் வந்து இவனை வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. பாருடோய், முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டு சந்தனம் பூசிக்கிட்டு ஓடுறாரு ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. சுபாஷினி பார்த்த பார்வை, சிவதாஸ், நீ படிக்கிற காலத்தில் வீராப்பெல்லாம் பேசி அட்டகாசம் செய்வியே, கடைசியில் என் கல்யாணத்துலேயே திருட்டு சாப்பாடு சாப்பிட வந்திருக்க அப்படின்ட்டு கேட்குற மாதிரி இருக்குது. சி கேவலம். ஒரு வாய் சோத்துக்காக நினைக்க சிவதாஸுக்கு நெஞ்சில் எங்கெல்லாமோ வலியாக வலிச்சது. வெயில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. பத்ம தீர்த்த குளக்கரையில் உள்பக்க படிக்கட்டில் வந்து உக்காந்துட்ருக்கான். யாரும் இல்லாத தனிமையில் வந்து உக்காந்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப அழுகழுகியாக வந்தது. கேவலப்பட்டு போயிட்டோமே கடைசியில். அந்த பெண் முன்னிலையா நம்ம வேஷம் கலையணும், அப்படியே அந்த குளத்தில் விழுந்து செத்தே போயிட்டா என்ன அப்படின்னு அவனுக்கு தோணுது. சிவதாஸ் என்ன நினச்சானோ என்னமோ விருட்டுன்னு எழுந்தான். தான் அணிஞ்சிருந்த பாலிஸ்டர் சட்டையை கழட்டி நல்லா சுருட்டி குளத்தில் வந்து தூக்கி எறிஞ்சான். அது வந்து அப்படியே வந்து மிதந்துட்டே போச்சு. போதும் இந்த வேஷம், உடுத்தி இந்த வேஷ்டியை பார்த்தான். வேண்டாம், அதாவது மிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு குளத்தை படிக்கட்டை விட்டு வெளியே ஏறி வந்தான். அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது. நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.